ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஆதியாகமம் புஸ்தகத்திலே 27வது அதிகாரத்திலே 28வது வசனம். தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருள்வாராக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, இந்த பகுதியிலே நம்ம வாசிக்கிற பொழுது ஈசாக்கு தன்னுடைய குமாரனாகிய ஏசாவை அழைத்தார். நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். நீ புறப்பட்டு போய் நல்ல ஒரு வேட்டையாடி அதை உணவாக சமைத்து ருசியுள்ள பதார்த்தமாக சமைத்து என்னிடத்தில் கொண்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொன்னார். இதை கேள்விப்பட்ட ரெபேக்காள் நிர்ம செய்தாங்க, யாக்கோபை அழைத்தார். நீ போய் 2 வெள்ளாடுகளை பிடித்து கொண்டு வா, அதை நான் சமைத்து தருகிறேன். நீ போய் அந்த இடத்திலே ஏசாவுக்கு பதிலாக நீ அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள் என்று சொன்னார்கள். யாக்கோபு என்ன தெரியுமா சொன்னார்? இதை தெரிந்து விட்டால் என்னுடைய தகப்பனை சபித்து விடுவாரே என்று சொன்னார். ஆனால் ரெபேக்காள் என்ன தெரியுமா சொன்னாங்க? இல்லை, அந்த சாபம் என் மீது வந்துட்டு போகட்டும் சொன்னாங்க. நீ புறப்பட்டு போ, நான் உனக்கு சமைத்து கொடுக்கிறேன் என்று சொல்லி நல்ல ருசியுள்ள பதார்த்தமாக சமைத்து யாக்கோபிடத்திலே கொடுக்கிறார்கள். யாக்கோபு சொன்னார், பாருங்க, ஏசா மிகுந்த ரோமம் உள்ளவன், நானோ ரோமம் இல்லாதவன் என்று சொன்ன உடனே அவனுடைய கைகளிலே அந்த வெள்ளாட்டு தோள்களெல்லாம் எடுத்து பொருத்தி அவனை அனுப்பி விடுகிறார்கள். அந்த இடத்துல போன உடனே ஈசாக்கு கேள்வி கேட்கிறார், யார் வந்திருக்கிறது என்று சொன்ன உடனே நான் தான் உணவு சமைத்து எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னார். அப்பொழுது இவ்வளவு சீக்கிரமாய் உணவு கிடைத்து விட்டதா, இவ்வளவு சீக்கிரமாய் வேட்டையாடி விட்டாயா என்று சொல்லி கேட்டவுடன், ஆம், தேவன் எனக்கு இது சீக்கிரத்தில் கிடைக்க பண்ணினார் என்று சொன்னார். பாருங்க, அவருக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. சத்தம் யாக்கோபினுடைய சத்தமாக இருக்கிறது என்று சொல்லி தன் அருகாமையிலே அழைத்து அவரை தொட்டு பார்த்தார், தடவி பார்த்தார். அப்பொழுது அவர் ஒன்றை உணர்ந்து கொண்டார், அவருடைய கைகளில் மிகுந்த ரோமம் இருக்கிறதை பார்த்தார். அப்பொழுது அவர் என்ன தெரியுமா சொன்னார்? சத்தமோ யாக்கோபினுடைய சத்தத்தை போல இருக்கிறது, ஆனால் கைகளோ ஏசாவின் கைகளை போல இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அவர் கொடுத்திருக்கிற இந்த உணவை சாப்பிட்டு முடித்து விட்டு என் அருகிலே வந்து என்னை முத்தம் செய்கின்றார். அப்படியாக யாக்கோபு ஈசாக்கின் அருகிலே வந்து அவர் முத்தம் செய்தார். அப்பொழுது ஈசாக்கு என்ன சொல்லி தெரியுமா ஆசீர்வதித்தார்? என்னுடைய குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல் இருக்கிறது என்று சொன்னாராம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, யாக்கோபின் மீது ஒரு வாசனை இருக்கிறது. அது எப்படிப்பட்ட வாசனை தெரியுமா? கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியினுடைய வாசனை போல் இருந்தது. இந்த இடத்திலே பாருங்க, ஈசாக்கு அந்த இடத்திலே ஆசீர்வாதத்தை கூற நினைக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை கூறும் பொழுது அது எப்படி வருது தெரியுங்களா? அது தீர்க்க தரிசனமாக வெளிப்படுகிறது. அது மாம்சத்தில் இருந்து வந்த வார்த்தைகள் அல்ல, அது தேவ ஆவியானவராலே அருளப்படுகிற வார்த்தைகள். அதுதான் பார்த்தீங்கன்னா, வந்து முத்தம் செய்யும் போது அவர் உணர்கிறார். என்ன உணர்கிறார்? என்னுடைய குமாரனுடைய வாசனை, கர்த்தர் ஆசீர்வதித்த அந்த வயல்வெளி எப்படி வாசனை வீசுவோம் அதுபோல உன் மீது வாசனை வீசுகிறது என்று சொன்னார். அதைத் தொடர்ந்து ஆவியானவர் சொன்ன வார்த்தை அதுதான், தேவன் உனக்கு வானத்து பனியை கொடுப்பாராம், தேவன் உனக்கு பூமியின் கொழுமையை கொடுப்பார் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, வானத்தில் இருந்து பனி இறங்கி வருகிறது. பாருங்க, அது தேவனுடைய காரியமாக இருக்கிறது, அது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. எந்த ஒரு மனுஷனும் வானத்தில் இருந்து பனியை கொண்டு வர முடியாது. வேதத்தில் வாசிக்கிற பொழுது கர்த்தர் பாருங்க, ஆதியாகமம் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது கர்த்தர் வானத்தில் இருந்து பனியை இறங்க பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது பூமியில் இருந்து பாருங்க எல்லா விதமான பயிர் வகைகளும் விளைய ஆரம்பித்ததாக வேதம் சொல்லுகிறது. பாருங்க, ஆண்டவர் வானத்து பனியை தருகிறவர். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் வானத்து பனியை தருகிற பொழுது உங்கள் வாழ்விலே தானியங்கள் விளைய ஆரம்பிக்கும். அதுதான் அவர் சொன்னார், தேவன் உனக்கு வானத்து பனியை கொடுத்து பூமியினுடைய கொழுமையை தருவார் என்று சொன்னார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பூமியில இருந்து விளைகிற அந்த பலன் உனக்கு கொழுமையானவைகளை விளைவிக்கும், அது பரிபூரணமானவைகளை உனக்கு தரும் என்று சொல்லி அந்த இடத்தில் ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். மிகுந்த தானியத்தை தருவார், மிகுந்த திராட்சரசத்தையும் தருவார். தானியம் என்பது விளைச்சலை குறிக்கிறது, திராட்சரசம் என்பது மகிழ்ச்சியை குறிக்கிறது. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே,
உங்களுக்கு விளைவையும் தருவார், திராட்சை ரசத்தையும் தருவார். கர்த்தரிடத்தில் இருந்து ஆசீர்வாதம் கடந்து வருகிறது. கர்த்தர் உங்களுக்கு வானத்து பணியின் மூலமாக பூமியின் கொழுமையும் கொடுப்பார். அது மாத்திரமல்ல, தானியத்தையும் கொடுப்பார், திராட்சை ரசத்தையும் கொடுப்பார். இந்த இடத்திலே கர்த்தர் அந்த இடத்தில் ஈசாக்கின் மூலமாக யாக்கோபை ஆசீர்வதித்தார். ஏசாவுக்கு அந்த ஆசீர்வாதம் போகவில்லை. ஆண்டவர் யாக்கோபை முன்குறித்திருந்தார். கர்த்தர் யாக்கோபை தெரிந்து கொண்டார். அதனால் இந்த ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு தான் கடந்து போனது. அவர் சொன்னார், ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவார்கள். உன் சகோதரருக்கு எஜமானாய் இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள் என்று சொல்லி எல்லாருக்கும் மேலாக யாக்கோபை உயர்த்தி வைக்கிறார். இந்த இடத்திலே வாசிக்கிற பொழுது கர்த்தர் யாக்கோபின் பெயரை மேன்மைப்படுத்துவார் என்பதை குறித்து அவர் உறுதிபட தீர்க்க தரிசனமாக அறிவித்தார். இது ஆவியானவர் பேசின வார்த்தை. அதை தொடர்ந்து வாசிக்கிற பொழுது உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள், உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொல்லி ஆபிரகாம் தேவனாக கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி அந்த இடத்திலே ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம் ஈசாக்குக்கு வந்தது போல ஈசாக்கினுடைய ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு கடந்து போனது. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, வேதத்தில் வாசிக்கிற பொழுது கர்த்தர் இப்படித்தான் சொன்னார், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிறேன். இதுவே தலைமுறை தலைமுறையாக என்னுடைய பேர் பிரஸ்தாபம் என்று சொன்னார். அப்ப அது ஒரு தலைமுறையில் எத்தனை தலைமுறைகள் ஆனாலும் சரி, கர்த்தர் யாக்கோபின் தேவனாக வெளிப்பட்டார். அந்த இடத்திலே யாக்கோபு அந்த ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளியாக மாறினார். அதற்கு போனதுக்கு அப்புறமா பாருங்க, ஏசா வந்து தன் தகப்பனிடத்தில் உணவை கொண்டு வருகிறார். அப்பொழுது அவர் நடுங்கி போய் விடுகிறார். இப்பொழுது ஒரு மனிதனுக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டேனே, அது அவனுக்குத்தான் சொந்தமாகிவிட்டது, இனி உனக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்காது என்று சொன்னார். ஆனால் ஏசா இந்த இடத்திலே கண்ணீரோடு கூட அழுதார். ஆனாலும் கூட அந்த ஆசீர்வாதம் ஏசாவுக்கு கிடைக்காமல் போனது. இந்த இடத்திலே யாக்கோபு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார். ஏசாவுக்கு அந்த ஆசீர்வாதம் அல்ல, யாக்கோபுக்குத்தான் அந்த ஆசீர்வாதம் கடந்து போனது. ஏனென்று கேட்டால் கர்த்தர் யாக்கோபை முன்குறித்திருந்தார். கர்த்தர் யாக்கோபை தெரிந்து கொண்டார். அதனால தான் கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்தார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டதுனால தான் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தராலே அழைக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் தேவனுடைய அழைப்புக்கு செவி கொடுக்கிற பொழுது, தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற பொழுது அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இன்றைக்கு அந்த யாக்கோபின் தேவனை நோக்கி பாருங்கள். காலங்களாக இருக்கட்டும், சூழ்நிலைகளாக இருக்கட்டும், அது எப்படி இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் நிச்சயமாகவே உங்கள் வாழ்விலே கடந்து வரும். அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்று அனுபவிக்கும்படி இன்றைக்கு தேவனை நோக்கி பாருங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல ஆண்டவரே, இன்றைக்கும் உடைய பிள்ளைகளை நோக்கி பார்க்கிற பொழுது யாக்கோபின் தேவனாய் கர்த்தர் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். வானத்து பணியை தரும்படி நான் ஜெபிக்கிறேன். பூமியின் கொழுமையை தரும்படி நான் ஜெபிக்கிறேன். தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்து உடைய பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.